பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, விபூதி புதனோடு தவக்காலத்தை தொடங்கினோம். இந்த 40 நாட்கள் பயணிக்க இருக்கிறோம். ஆண்டவரோடு இணைந்த இந்த பயணத்தில் எதை நோக்கி, எந்த இடத்தை நோக்கி பயணிக்க போகிறோம் என்ற கேள்வி வரும் பொழுது, நாம் பயணிக்க வேண்டிய இடம் திரு யாத்திரைக்கு போவது போல, பாத யாத்திரைக்கு போவது போல அந்த ஒரு பயணம் அல்ல. மாறாக இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது. என்ன அழைப்பு என்றால், நாம் நமக்குள்ளாக பயணம் மேற்கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், நான் எப்படி இருக்கிறேன், நான் யாராக இருக்கிறேன், நான் எதை பின்பற்றினாக இருக்கிறேன், நான் எப்படி வாழ்கிறேன், என் வாழ்வு எதை மையப்படுத்தியதாக இருக்கிறது. இப்படியாக நாம் நமக்குள்ளாகவே ஒரு பயணத்தை மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இனி எது எளிதுன்னா, வெளிநாடுகள்லாம் பயணம் போகிறது எளிது, ஈஸியாக. இன்னைக்கு ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்தா போதும், எந்த இடத்துக்கு போனாலும் காரியங்களை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கறதுக்கு அவங்களே தயாராகிட்டாங்க. அவங்க கூப்பிடும்போது மட்டும் போனால் போதும். அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, நம்ம தான் அலையணும், தெரியணும். அப்போ இதெல்லாம் எளிதாயிடுச்சு. ஆனால் மிகவும் கஷ்டமான காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம பற்றியே தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பார்த்தீங்களா, அதுதான் கஷ்டமான காரியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த ஒரு அழைப்பு தான் இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமுள்ளவர்களே, இன்றைய வார்த்தைகள் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. எதை சிந்திக்க அழைக்கிறது என்றால், நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை குறித்து சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. பொதுவாக நாம் காலையில் விழிக்கும் போதிலிருந்தே சொல்லலாம், மீண்டும் தூங்க போவது வரை நிறைய சாய்ஸஸ் நமக்கு முன்னாக இருக்குது. என்ன சாய்ஸ்? எஞ்சிக்கும் போதே நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? 5 மணிக்கு எஞ்சிக்கலாமா, 5:30 மணிக்கு எஞ்சிக்கலாமா? அலாரம் அடித்த பிறகு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் அலாரத்தை தள்ளி வைப்போம். சாய்ஸஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. 5 மணிக்கு எழுச்சிக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணுறதும், அது இன்னும் கொஞ்சம் தள்ளி எழுச்சிக்கலாமா முடிவு பண்ணுறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணும், போகிறோம், பீரோவை திறக்கிறோம், எந்த ட்ரெஸ்ஸு போடுறோம் அப்படின்னு சாய்ஸஸ் நிறைய இருக்கும். 5 பேண்ட்டோ 10 பேண்ட்டோ 10 ஷர்ட்டோ இருக்கும். இல்லை புடவைகள் 5 பேண்ட்டு சொன்னோம். புடவைகள் சொல்லும் போது ஒரு 50 புடவையோ 60 புடவையோ எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் இல்லையா புடவைகள்லாம்? ஆமாம். பீரோவில் திறந்தீங்கன்னா கணவருடைய அறையை விட மனைவிமாருடைய அறைகள் தான் எல்லாம் அடிக்கடிக்கு வச்சிருப்போம். அப்போ அதை சூஸ் பண்றோம், எதை தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, இன்னைக்கு இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில அனுதினமும் நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது அதை எது வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கிறோம். எது தேவையோ அது எனக்கு ஏற்றது போல நான் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த சிந்தனையில 3 விதமான தேர்ந்தெடுத்தல், அதை பற்றி சாய்ஸஸ், 3 விதமான சாய்ஸஸ். அதுல 3 விதமான சாய்ஸஸ் அப்படி பார்க்கும்போது, முதலாவதாக நான் எது வேணுமோ அதை உடனே நான் தேவையானதை தேர்ந்தெடுப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், மைண்டு சில கடைக்கு போவோம், ஒரு புதுசாக ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் செலவழிக்க மாட்டோம். போன உடனே ஏதோ ஒரு புடவையோ இல்லை ஏதோ ஒரு ஷர்ட் பேண்ட்டோ நமக்கு பிடிச்சிரும், போவோம், எடுப்போம், வந்துகிட்டே இருப்போம். அந்த மைண்டு நமக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு, அது மேலே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த சாய்ஸஸ் எத்தனையோ இருந்தாலும் இதுதான் எனக்கு வேணும் முடிவு செய்கிறோம். இது போதும், அவ்வளோதான், இதுதான் என்ற முடிவு எடுக்கிறோம், போகிறோம், எடுக்கிறோம், வரோம். இப்போ அதை யோசிக்கும் போது தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையில வாசிக்கும் போது இதோடு கூடிய சிந்தனையாக இந்த இறை வார்த்தை அமைந்திருக்கிறது. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என்று பார்க்க அவற்றை கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன பெயரிட்டானோ அதுவே அவர் பெயர் ஆயிற்று. பாருங்க, ஆண்டவர் மனுஷனை கொண்டு வராரு, எல்லா உயிரினங்களும் கொண்டு வராரு. இப்போ அந்த உயிரினம் கொண்டு வரும்போது, ஓகே, இது கரடி, இது சிங்கம், இது மான், இது இந்த கரப்பாம்பூச்சி, ஏதோ ஒரு உயிரினம். இப்போ பார்க்கறது படைத்த கடவுள் ஆனால் எல்லா உயிரினம் படைத்தாரு. அந்த உயிரினம் கொண்டு வரும்போது அவன் என்னத்துக்கு எதுக்கு பெயரிட்டானோ, இந்த ஊர்ல கரப்பாம்பூச்சி,
இங்க வந்து ஒரு 600 கிலோமீட்டர் போயிட்டு திருநெல்வேலியில் போயிட்டு கரப்பாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது பூச்சி சொல்லுவாங்களா? கரப்பாம்பூச்சி தானே சொல்லுவோம். ஆனா பேர் அது என்ன, தட்டாம்பூச்சி சொல்லுவீங்களா? ஆனாலும் அது மீன் பண்ணது ஒரே அர்த்தம் இல்லையா? அப்போ அந்த பெயர்கள் இதுதான் அப்படின்னு பெயரிட்டான். அப்போ இதுதான், அதேதான் வாழ்க்கையிலும். நம்ம வாழ்க்கையில சில இடங்கள்ல பார்க்கும்போது நாம் தேர்ந்தெடுப்பது இதுதான், அவ்வளவுதான், இதுதான் எனக்கு அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதுதான் நமக்காக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, இதுவா அதுவா. சில இடத்துக்கு போகணும்னு வச்சுங்களேன், இந்த பைக்கு வாங்கலாமா அந்த பைக்கு வாங்கலாமா யோசிப்போம். இல்ல இல்ல இந்த மைலேஜ் அதிகமா தரும், ஓகே இந்த பைக் வாங்கலாமா அந்த பைக் வாங்கலாமா, ஓ இந்த மைலேஜ் கம்மியா இருக்கும், ஓகே இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா. அதே போல நகைக்கு போனீங்கன்னா நகை எடுக்க போகும்போது இந்த நகை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, இதை எடுக்கலாமா, அதுவும் ஈக்குவலா இதுவும் நல்லதா இருக்குது, இதை எடுக்கலாமா. அப்போ வாழ்க்கையில இரண்டாவது சாய்ஸ் பார்க்கும்போது இதுவா அதுவா, ரெண்டு சாய்ஸ். ஒண்ணுக்கு இதுதான் முடிவு பண்ணிட்டோம், ரெண்டாவது இதுவா அதுவா. இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்ட இறை வார்த்தை இணைச்சட்ட புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. ஆண்டவர் வந்து சொல்றார், மோசே வந்து சொல்ற வார்த்தைகள். இதோ பார், வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். வாழ்க்கையில இதுவா அதுவா சாய்ஸ். எதை தேர்ந்தெடுக்க போறோம்? ஆனா சொல்ற பாருங்க, இதை எடுக்க போறியா இல்ல அதை எடுக்க போறியா? உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், வாழ்வா சாவா, நன்மையா தீமையா. 21வது வசனத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல சொல்லுவா, 20வது வசனம் 19வது வசனம் வாசிக்கும் போது, மூன்றாவதாக சொல்றாரு பாருங்க, வாழ்வையும் சாவையும் நன்மையும் தீமையும் ஆசையையும் சாபத்தையும். அப்போ ஆண்டவர் கொடுக்கிறாரு, இதுவா அதுவா. கடவுள் நம்ம படைத்த கடவுள் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு, அதே வேளை தேர்ந்தெடுக்கும் உரிமையை கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு பாருங்களேன், நம்ம பிள்ளைகளை சில நேரம் சொல்லுவோம், அம்மா நான் உன்னை நம்புறேன் நல்லதை செய். எல்லா இடங்களையும் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறோம். அதே போல கடவுள் நமக்கும் அந்த சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்பவுமே வந்து போலீசிங் கார்டு கிடையாது. இங்க போ அங்க போ, பின்னாடி ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு. இப்ப ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த ஆட்டை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கடவுள், நம்மை படைத்த கடவுள் எப்படி நம்மளை படைச்சிருக்கிறாரு? அவருடைய உருவிலும் அவருடைய சாயலும் படைத்திருக்கிறார். அவருடைய உருவிலும் அவருடைய சாயலும் படைத்த கடவுள் நம்ம நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், அதே சமயத்துல நமக்கும் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். நீ இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லாம எல்லாத்தையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறார். நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம தானங்க வாழ்றோம். யாரு இந்த வாழ்க்கையை வாழ்றோம்? நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். நீ எப்படி வாழணும்? அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ எப்படி வாழ போற, தேர்ந்தெடுக்கும் உரிமையை உனக்கு கொடுக்கிற. ஒரு சில விஷயங்களுக்கு தேர்ந்தெடுக்க உரிமை நமக்கு இல்லை. என்ன நமக்கு உரிமை இல்லை? நம்ம அப்பாவை அம்மாவை தேர்ந்தெடுக்க உரிமை நமக்கு இருக்கா? இல்லை. கடவுள் இதுதான், இவங்க தான் உனக்கு அப்பா, இவங்க தான் உனக்கு அம்மா, முடிஞ்சு போச்சு. நான் என்ன மொழி பேசுறவனா, எந்த இடத்துல பிறந்தவனா இருக்க தேர்ந்தெடுக்க உரிமை இருக்க? இல்லை இல்லை, நான் வசதி வாய்ப்பு படைத்தவங்களுக்கு தான் பிறப்பேன், நான் ஏழைங்களுக்கு பிறக்க மாட்டேன், நான் உயர்ந்த ஜாதியில் இருக்கிறவங்களுக்கு தான் பிறப்பேன் அப்படின்னு எல்லாருமே சொல்ல முடியுமா? முடியாது. அதை தேர்ந்தெடுக்க உரிமை இல்லை. ஆனா நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுக்க உரிமை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு ரெண்டாவது பகுதி, இதுவா அதுவா. அப்போ இதுவா அதுவானும் போது கண்டிப்பா நம்ம உள்ள இது மேலேயும் இருக்கும் அது மேலேயும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்ப எல்லாம் +2 பசங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்போ பசங்க இந்த எடுத்த தேர்ந்தெடுத்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இப்ப கல்லூரி படிப்பை, அந்த கல்லூரி படிப்பை சூஸ் பண்ணும் போது எவ்வளோ குழப்பங்கள் வருது. நம்ம டாக்டர் படிக்க வைக்கலாமா, இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாமா, இல்ல ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கலாம்னா ஆர்ட்ஸ் குரூப்ல எது எடுக்கலாம், பிகாம் படிக்கலாமா, இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுக்கலாமா, நிறைய சாய்ஸஸ், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த நிறைய சாய்ஸ் இருக்கும்போது இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா, அந்த சாய்ஸஸ் வரும்போது சில நேரங்கள்ல குழப்பம் வரும், சில நேரங்கள்ல சரியான முடிவெடுப்போம், ஒரு சில நேரங்கள்ல தவறான முடிவெடுப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் அதான் சொல்றாரு, இதுவா அதுவா, எதை சூஸ் பண்ண போற? மூன்றாவது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய சாய்ஸஸ் இருக்குது.
அந்த நிறைய சாய்ஸ்ல எது பெஸ்டோ அந்த சாய்ஸை தேர்ந்தெடுப்பது. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, 1 சாமுவேல் புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் 1 to 13 இறை வார்த்தையில் வாசி அப்படின்னா, ஆண்டவர் சவுலை புறக்கணிப்பார். புறக்கணித்த பிறகு சாமுவேல் இறைவாக்கினர் கிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீ ஈசாயியுடைய வீட்டுக்கு போ, அந்த ஈசாய் மகனுடைய பிள்ளைகள்ல ஒருவனை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்ன பிறகு சாமுவேல் அங்க போவாரு. ஒவ்வொருத்தரா வருவார். அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மகனா வருவாங்க. ஆள் பார்க்கறதுக்கு திடமா இருப்பார். உடனே சாமுவேல் நினைப்பார், இவரை தான் கடவுள் தேர்ந்தெடுத்தாரு. ஆனா ஆண்டவர் சொல்வார், இவன் அல்ல. அடுத்து வருவார், ஒருவேளை ஆண்டவர் இவரா? இவர் இல்ல. இப்படி 7 மகன்கள் கடந்து போவாங்க. 10வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா, 7 மகன்கள் கடந்து போவாங்க. அப்போ 7 மகன் கடவுள் இல்லை இல்லைன்னு சொன்ன பிறகு இவருக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ வேற யார் தான் இருக்கிறாங்க? ஈசாயை பார்த்து கேட்பாரு சாமுவேல், உங்களுக்கு வேற யாராவது பசங்க இருக்காங்களா? அப்ப சொல்வாரு, ஒரு பையன் இருக்கிறான், அவன் சின்ன பையன், அவன் ஆடு மேய்க்க போயிருக்கிறான். சரி, அவனை வர சொல்லுங்க, அவன் வந்த பிறகு தான் சாப்பிடுவேன்னு சொல்வாரு. அப்புறமா ஆள் அனுப்புவாங்க. ஆள் அனுப்பி கூட்டு வரும்போது தாவீது வருவாரு. தாவீது வந்த பிறகு ஆண்டவர் சொல்லுவாரு, நான் தான் இவனை தேர்ந்து கொண்டேன். சாய்ஸஸ் நிறைய இருக்கும்போது அந்த சாய்ஸ்ல கடவுள் தாவீதை தேர்ந்தெடுத்தேன் என்ற அந்த, அப்ப குழப்பம் இருக்குது. யாருக்கு குழப்பம் இருக்குது? சாமுவேலுக்கு குழப்பம் இருக்குது. இத்தனை வாய்ப்புகள் இருக்கும்போது, இத்தனை சாய்ஸ் இருக்கும்போது யார் தேர்ந்தெடுப்பது? அப்ப கடவுளுடைய சித்தத்தை அறிவதற்கு சாமுவேல் முயற்சி செய்கிறார். அதே போல லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12, 13 இறை வார்த்தைகள். சில பிரியமானவர்களே, இயேசுவுடைய பணி வாழ்வில் நிறைய பேர் அவரை பின்பற்றினார்கள் ஆர்வத்தோடு. அவர் எங்க போனாலும் அவர் கூடவே போகணும், அவர் கூடவே இருக்கணும், இன்னும் அவர் பேசுறதை கேட்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு அந்த கூட்டம் போனாங்க இல்லையா? எந்த அளவுக்கு கூட்டம் போனாங்கன்னா, லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் சொல்லுது, ஒருவருடைய காலை இன்னொருத்தர் மெரிக்கிற அளவுக்கு கூட்டம் அலைமோதியது. அப்படி அலைமோதிய கூட்டத்தின் மத்தியில ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது. என்னன்னா, 12 பேரை சூஸ் பண்ணும். இத்தனை பேர்ல யாரை சூஸ் பண்ணது? 12 பேர். அப்ப என்ன நடக்குது அங்க பாருங்க, 6:12 வாசிங்க. இப்ப பாருங்க, எவ்வளோ சாய்ஸஸ் இருக்கும் பொழுது இயேசு போறாரு, தன் தந்தையோடு இருக்கிறாரு. தந்தையோடு இருந்து அவருடைய ஆலோசனையும் அவருடைய விருப்பத்தையும் அறிந்து திரும்ப வராரு. திரும்பி வந்து அந்த 12 பேர்களை தேர்ந்தெடுக்கிறார், எந்த ஒரு குழப்பமும் இல்லாம. பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு முன்பாக கண்டிப்பா நிறைய சாய்ஸஸ் இருக்குது. நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க தான் தீர்மானம் செய்றீங்க. நான் நல்லதா வாழ்ந்து நல்லதா இருக்கணுமோ, இல்ல இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நான் கெட்டு போறதோ நம்ம கிட்ட தான் இருக்குது. இந்த சமுதாயத்துல நல்ல காரியங்கள் இருக்குது, கெட்ட காரியங்கள் இருக்குது. இந்த நபர்கள்ல, நம்ம பழகும் மனிதர்கள்ல நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். உன்னை நல்வழிப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், உன்னை தவறான பாதையில் கொண்டு செல்பவர்கள் உன் கூட தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்று ஆண்டவர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். எதை தேர்ந்து கொள்ள போகிறாய்? அப்ப தேர்ந்தெடுக்க உரிமை எங்கிட்ட இருக்குன்னா, நம்ம ஆண்டவர் என்ன விருப்பப்படுறாரு அப்படின்னா, சாய்ஸ் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்களும் நானும் நல்லதை தேர்ந்தெடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு பாருங்க, 30ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அழகா சொல்றாரு, ஆனா சொல்லிட்டாரு, நல்லதும் வச்சிருக்கேன் கெட்டதும் வச்சிருக்கிறேன். எப்படி மரத்தை உருவாக்கிருப்பாரு, அதாவது வேத தோட்டத்துல ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு பாருங்க. தொடக்கம் 2:16 வாசிங்க. தொடக்கம் 2:16 அங்க அழகா சொல்றாரு, இதை பாருப்பா, இந்த உனக்கு எவ்வளவு ஃப்ரீடம், நன்மை தீமை அறிகின்றவற்றை மட்டும் வாசிங்க. 2:16. அதான் பாருங்க, கடவுள் கொடுக்கிறாரு எல்லா வாய்ப்பும் நம்ம கொடுத்து, சாய்ஸை கொடுத்து நல்லதை தேர்ந்தெடு. அதான் சொல்றாரு, நான் உனக்கு நிறைய கொடுத்துருக்கேன், இது மட்டும் செய்யாத. இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பசங்கிட்ட சொல்லுவோம், இந்த பாருமா, உன் மேல நம்பிக்கை வச்சிருக்க, நீ போயிட்டு வா, ஆனா தவறான பாதையை மட்டும் நீ சூஸ் பண்ணிடாத, தவறி போயிடாத. ஏன் தவறி போயிடாத? மனிதன் இதுவா அதுவா,
சில நேரங்கள்ல நமக்கு தெரியாது, சில நேரங்கள்ல போலிகள் தான் நல்லதை விட அட்ராக்டிவாக இருக்கும். அப்ப நம்ம சூஸ் பண்ணி வாழ்ற வாழ்க்கையில கடவுளுக்கு உகந்ததா சூஸ் பண்ண போறோமா, இல்ல கடவுளுக்கு உகந்தது இல்லாத சூஸ் பண்ண போறோமா? இப்ப வாசிங்களேன், இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. அன்பு பாராட்டு, அவரை பின்பற்று, அவரது வழியில் நட. இப்ப பாருங்க, சரி, இப்போ எனக்கு சாய்ஸ் இருக்குதான், அப்ப நான் என்ன பண்ணோம்? அதான் கடவுள் சொல்றாரு, நீ சாய்ஸ சரியா சூஸ் பண்றியா தப்பா சூஸ் பண்றியா? நீங்களும் நானும் சரியா சாய்ஸ சூஸ் பண்ணோம் அப்படின்னா யாருடைய உதவி வேணும்னா கடவுளுடைய உதவி வேணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு நம்ம என்னென்ன செய்யணும்? முதல்ல அன்பு பாராட்டு, கடவுளை நேசிக்கணும், கடவுளுடைய அன்பை தேடணும். இந்த தவக்காலம் அதுதான், அன்பை தேடு, கடவுளை தேடு. ரெண்டாவது, இந்த அன்பு இருக்கும்போது ஒருத்தர் நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்டைல நம்ம இமிட்டேட் பண்ணுவோம். அப்போ முதல்ல எனக்கு கடவுள் பிடிக்கிற என் அன்பு, நானும் கடவுளுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது? நான் சொன்னேன் இல்லையா, இந்த தவக்காலம் அப்படின்னா நாம நமக்குள்ளாக பயணம் செய்கிறோம். அப்ப நமக்குள்ளாக பயணம் செய்கிற இந்த தவக்காலத்துல முதல் விஷயம், கடவுளுடைய அன்பை நான் எந்த அளவுக்கு சுவைத்திருக்கிறேன். திருப்பாடல் 34:8 வாசிக்கிறோம், கடவுள் எத்தனை இனிவர் என்பதை சுவைத்து பாருங்கள். அப்ப முதல் விஷயம், நான் கடவுளை நேசிக்கிறேன்னா, கடவுளை அன்பு செய்யறேன்னா, அப்ப நான் கடவுளை அன்பு செய்யறேன் அப்படின்னா எனக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். அவங்க ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்னா அவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அதே போல நாமும் இமிட்டேட் பண்ணுவாங்க. எனக்கு என்னுடைய கிளாஸ்மேட், அவர் அசிஸ்டன்ட் பாரிஸ்டா இருக்கும்போது ஒரு பங்குல போட்டாங்க. அந்த பங்குல இருக்கிற பங்கு தந்தைய அந்த அசிஸ்டன்ட் ஃபாதருக்கு பிடிக்கும். அவர் எப்படி மக்களை சந்திக்கிறாரு, எப்படி மக்களோட பேசுறாரு, என்ன காரியங்கள் எல்லாம் ஒரு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யறாரு, இதெல்லாம் அவரு ரொம்ப மைன்யூட்டா பார்த்துட்டே இருப்பார். அதே போல அவர் திடீர்னு அந்த பங்கு தந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டார். ஒரு 3 மாசம் அந்த பங்கு சமையர் இந்த பங்குல இல்லை. இப்போ இந்த அசிஸ்டன்ட் பாரிஸ்டிஸ்ட் ஏற்கனவே பங்கு சமையல் பிடிக்கும் பாத்தீங்களா, அவர் எப்படி செய்வாரோ அதே போல மக்களை சந்திப்பதும் அந்த வழிபாட்டுகளை ஏற்பாடு செய்வதும் காரியங்களை செய்வதும் அப்படியே செய்யறாரு. இந்த ஆப்சன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணவே முடியல பங்கு மக்கள். ஏன்னா பங்கு தந்தை எப்படி செய்வாரோ அதே போல. அப்போ நான் கடவுளை நேசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா கடவுளை பின்பற்றுவேன். எங்க போனாலும் எனக்கு ஒரு குருவானவர் பிடிக்கும், அவருடைய மறைவில் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த குருவானவர் எங்க போனாலும் பிடிக்கும், போய் தேடுவேன் அவருடைய வார்த்தைக்காக. குருவானவர் பிடிக்கும் அந்த வார்த்தைக்காக. அப்ப லைஃப் ஸ்டைல் அதான் சொல்றாரு, நீ அன்பு பாராட்டு, ரெண்டாவது பின்பற்று, மூணாவது பின்பற்ற மட்டும் பத்தாது, கட்டளைகளை கடைபிடி. அன்பு செய்வதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்துல நீ அன்பு செய்யற அப்படின்னா அதை எப்படி வெளிப்படுத்த முடியும்னா கட்டளைகளை கடைபிடி. நான் ஒருத்தர் அன்பு செய்யறேன், என் கணவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஃபாதர், என் மனைவி ரொம்ப நேசிக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னா அது எங்க நேசிப்பு வெளிப்படணும்? அவங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியதில்லை, அந்த வார்த்தையை கடைபிடிக்கல. எங்க அம்மாவை பிடிக்கும், எங்க அப்பாவை பிடிக்கும் அப்படின்னா உண்மையாவே நீ உங்க அப்பாவை நேசிக்கிறேன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீ என்ன பண்ணுவ? கேட்ப. நீ கேட்டேன்னா அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு முன்பாக வாழ்வை சாமி வச்சுட்டு இப்ப சொல்றாரு, நீ நல்லதை தேர்ந்தெடுக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். அது நல்லதை தேர்ந்தெடுக்கணும், அன்பு பாராட்டு, நீ பின்பற்று, மூணாவது கட்டளைகளை கடைபிடி. அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? நான் இப்ப செஞ்சேன்னா எனக்கு என்ன நடக்கும்? நீயும் நானும் முதல் விஷயம் வாழ்வோம். வாழ்வோம் அப்படின்னா நல்லதா வாழ்வோம், நல்லதா இருப்போம், ஆசீர்வாதமா இருப்போம். அப்போ வாழ்வோம். இரண்டாவது என்ன கேட்டீங்கன்னா பல்குவாய். நீ மட்டும் வாழ மாட்ட, நீ கடவுளுடைய அன்பை பயன்படுத்தி அவருடைய கட்டளை கடைபிடிச்சு வாழ்ந்தா நீ மட்டும் இல்ல, பல்குவாய்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆபிரகாம் அந்த ஒரு சந்ததி, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபுக்கு அப்புறம் அப்படியே அவருடைய 12 குலங்கள். அப்ப நல்ல கவனிங்க, நான்
அந்த கட்டளை கடைபிடிச்சா அந்த ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்ல, அந்த ஆசீர்வாதம் யாருக்கு? உன்னுடைய குடும்பத்துக்கு. அங்க மட்டும் கிடையாது. அடுத்து வாசிங்க தொடர்ந்து. எனக்கு மட்டும் இல்ல, நீ பல்குவாய், ஆசி வழங்குவார். அப்போ உனக்கு மட்டும் இல்ல, நீ எங்க போனாலும் உன் குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில யோசேப்பு தொட்ட அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எங்க போனாலும், அவர் ஜெயில போட்டாங்க, அங்கேயும் ஆசீர்வாதம். அந்த போர்த்துபா வீட்டில் இருந்தார், அவர் தொட்டது அங்கத்தையும் ஆசீர்வாதம். அவர் தூக்கி எங்க போட்டாங்க, எகிப்துல போட்டாங்க, அங்கேயும் ஆசீர்வாதம். அப்போ இந்த விஷயத்தை செஞ்சோம்னா அந்த வாய்ப்புகள் மத்தியில், அந்த ஆப்ஷன்ஸ் மத்தியில் நல்லதை தேர்ந்தெடுக்கும் போது அது ஆசீர்வாதமாய் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன்னுடைய வழிமரபினருக்கும் உன்னுடைய உடைமைகளுக்கும் நீ செய்கிற பயிர்களுக்கும் நீ செய்கிற தொழிலுக்கும் ஆசீர்வாதம். அழகாக சொல்லி முடிக்கிறார் பாருங்க. இதை சூஸ் பண்ணது எளிமையானதா? இன்னைக்கு நற்செய்தி வருது. இது எளிமையானதா அப்படின்னா, நீ கடவுளுக்குரிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற பத்தியா, அது ஈஸியானது இல்லை. நீ பின்பற்றணும் அப்படின்னா தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு பின்னால வா. அப்போ சிலுவை சுமந்து கொண்ட வாழ அர்த்தம், நீ கடவுளை பின்பற்றினா உனக்கு எதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன் குதிச்சோ அதெல்லாம் விட்டுட்டு வரணும். ஆடம்பரமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தேன், நான் கடவுளை பின்பற்றணும் அப்படின்னா ஆடம்பரமா இருந்துகிட்டு எனக்கு முக்கியமானது அதுதான் ஆண்டவருக்கு அப்புறமா ரெண்டாவதுன்னு சொன்னீங்கன்னா நீ பின்பற்ற முடியுமா? முடியாது. லூக்கா மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்துல செல்வந்தன் எதை பிடிச்சுக்கிட்டான்? பணத்தை பிடிச்சுக்கிட்டான். உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான். பாருங்க, நான் பணம் வச்சிருக்கிறது தப்பா ஃபாதர்? தப்பு கிடையாது. எனக்கு செல்வம் இருக்கிறது தப்பா ஃபாதர்? தப்பு கிடையாது. ஆனா அதை பற்று, எது மேல பற்று? செல்வத்து மேல பற்று இருந்துட்டு கடவுளை விட்டுட்டா ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றது என்ன? நீ எதற்கு முக்கியம்? எதை பற்றி கொள்கிறாய்? யாரை பற்றி கொள்கிறாய்? எதை நோக்கி வாழ்கிறாய்? அப்போ நீ இழக்கணும். நீ ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்னா இழக்கணும். எதை இழக்கணும்? உனக்கு எதெல்லாம் உனக்கு சுகத்தை கொடுத்ததோ, எதெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ, இந்த உலக காரியங்கள்லாம் உன்னை எதெல்லாம் தூக்கி வச்சு இதுதான் வாழ்க்கை அப்படி சொல்லி கொடுத்ததோ அதெல்லாம் விட்டுட்டு நீ ஆண்டவருக்காக பின்தொடர்ந்து போனீன்னா அது ஆசீர்வாதம். அதுதான் அழகா சொல்றாரு மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்துல 13-14 ஆண்டவர் சொல்றாரு, நீ போற பாதை ஆண்டவருடைய பாதை, அகலமான பாதை இல்ல. வாசிங்க. அழிவுக்கு செல்லும் பாதை அகன்றது. அதான் தெளிவா சொல்றாரு. நீ முதல் வாசகத்தில் பின்பகுதியில் சொல்லும் பொழுது நீ வாழ்வாய் சொல்ற ஆண்டவர் அதே வேளை உனக்கு சாபத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஏன் சாபத்தை? நீ உனக்கு கொடுத்த வாழ்க்கைய சரியா வாழல, உன் ஆன்மாவை கரைப்படுத்திக்கிட்ட. ஒரு உலகம் முழுவதும் ஆன்மா ஆதாமாக்கி கொண்டாலும் ஆன்மா விழுப்பாரு, அவனுக்கு ஒரு பயன் என்ன? ஆசீர்வாதம் எங்க கிடைக்கும்? கிடைக்காதே. அப்போ நான் இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய விஷயம், கடவுளை பின்பற்ற அப்படின்னா எல்லாரும் பின்பற்ற கிடையாது. ஆண்டவரை பின்பற்றுபவர்கள் ஒரு சிலர் தான். இந்த பாவ வாழ்க்கையும் பாவத்துக்கான காரணங்களும் அகன்றது. எவ்வளவு வாழ்க்கை வாழணும்னா உலகம் போன வாழ்க்கையில வாழலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க போய் விழுறது அங்கதான், பாவத்துல தான் போய் விழுவோம். ஆனா நீ ஆண்டவரை பின்பற்றினா அது குறுகியான பாதை, நெருக்கமான பாதை, அதுல வளைஞ்சு கிழிஞ்சுதான் போனோம். ஆனா அதை நீ வாழ்ந்துட்டேன்னா உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கும் உன் வழிமுறை எல்லாத்துக்குமே அது கிடைக்கும். இன்னைக்கு யோசிப்போம், எதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்? எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன்? இன்னைக்கு இந்த தவ காலத்துல ஒருவேளை எல்லாருமே எல்லா டைமும் கரெக்டான சாய்ஸ் ஏற்படுத்துவாங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல யாருமே எப்பவுமே ரைட் சாய்ஸை பண்ணன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. தவறான சாய்ஸஸ் நம்ம பண்ணியிருப்போம், தவறான பாதையில நம்ம பயணிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், அதை விட்டுட்டு என் பின்னாடி வரியா? நீ போன பாதை தவறானது, உன் சாய்ஸ், நீ பண்ண சாய்ஸ் தவறானது. ஊதாரி மைந்தன் தவறான ஒரு டிசிஷன் எடுத்தான், தவறான முடிவு எடுத்தான், விலகி போனா. ஆனா திரும்பி வரும்போது அவங்க அப்பா என்ன பண்ணாரு? அன்போடு வரவேற்றாரு, மகிழ்ச்சியோட வரவேற்றாரு. லூக்கா நற்செய்தி 15:24 சொல்லுது, அவரை எப்படி வரவேற்றாரு? விருந்து கொண்டாடி வரவேற்றார். என்னுடைய மகன் இவன் இறந்து போயிருந்தான்,
உயிர் பெற்று வந்துடலாம். அப்போ ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவேளை நம்ம தவறான ஒரு சாய்ஸை மேற்கொண்டு இருந்தோம் என்றால் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், அதை விட்டுடுறேன்ப்பா. இந்த 40 நாள் எதெல்லாம் என்ன தவறான பாதை கொண்டு போச்சோ, எதெல்லாம் நான் தவறான முடிவு எடுக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சோ, அதெல்லாம் விட்டுட்டு சரியான பாதையில பயணிக்க வரம்பா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா ஆண்டவர் உன்னிலும் என்னிலும் மகிழ்ச்சி அடைவார். அந்த மகிழ்ச்சி நிறைவாய் கிடைக்க எழுந்து நின்று தொடர்ந்து பயணிப்போம். நம்முடைய தேவைகளையும் இறைவனுடைய ஆசிரியையும் நல்ல ஒரு சாய்ஸை நாம் முடிவெடுக்க தேர்ந்தெடுத்து பயணிக்க அருளையும் நாடி இந்த வேளையிலே நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு செவி சாய்க்கிறவர், நமக்கு செவி கொடுக்கிறவர். அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பல தேவைகளோடு வந்திருப்போம், பல கருத்துக்களோடு வந்திருப்போம். அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.